الحمد لله وكفى وسلام على عباده الذين اصطفى أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم بلى من أسلم وجهه لله وهو محسن فله أجره عند ربه ولا خوف عليهم ولا هم يحزنون صدق الله مولانا العظيم. கண்ணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, அல்லாஹுவின் பேரருளால் புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தை நாம் அடைந்து முதல் நாள் தராவி தொழுகை பரிபூர்ணமாக நிறைவு செய்திருக்கிறோம். வல்ல ரஹ்மான் நாம் நின்று தொழுத தொழுகையும் ஓதிய குர்ஆனையும் அல்லாஹ் முழுமையாக ஏற்றுக்கொள்வானாக. அதற்கான நன்மைகளை முழுமையாக தந்தருள்வானாக. இதை தொடர்ந்து நாம் என்னென்ன அமல்கள் செய்வோமோ அந்த எல்லா அமல்களையும் அல்லாஹ் கபூல் செய்வானாக. பரிபூர்ணமான உடல் ஆரோக்கியத்தை தந்து அல்லாஹ் ஆர்வத்தோடும் ஆசையோடும் வணக்கம் புரியும் பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்தருள்வானாக. அன்பானவர்களே, இன்று தராவி தொழுகையில் 1.25 ஜுஸு ஓதப்பட்டது. அல்லாஹு தாலா ஏராளமான செய்திகளை நமக்கு சொல்லி வந்தான். உண்மையான ஈமான் கொண்டவர்கள், அதே போன்று அல்லாஹுவை மறுத்தவர்கள், அதே போன்று நயவஞ்சகர்கள், முஸ்லிமை போன்று இரட்டை வேடம் போடக்கூடிய நயவஞ்சகர்கள், அதை தொடர்ந்து யூதர்கள், நசாராக்கள், இப்படியாக பல்வேறு விதமான செய்திகள் அல்லாஹு தாலா சொல்லி வந்தான். இன்றைக்கு அல்லாஹ் நமக்கு சொல்லக்கூடிய செய்தி, உங்களுடைய அமல்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அப்படிங்கிற செய்தி அல்லாஹ் நமக்கு சொல்றான். இன்னைக்கு சொல்லக்கூடிய செய்தி என்ன? நீங்கள் செய்யக்கூடிய அமலை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். பொதுவாகவே இந்த ரமலானுடைய மாதம் தன் அடியார்களுக்கு அல்லாஹு தாலா ரஹமத்தையும் மகுஃபிரத்தையும் நரகத்திலிருந்து விடுதலையையும் தர வேண்டும் என்பதற்காகவே இந்த மாதத்தை தேர்ந்தெடுத்து நமக்கு தந்திருக்கிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இந்த மாதத்திலே தன் குடும்பத்தார்கள் இரவு நேரங்களிலே அதிகமாக வணக்கங்களிலே ஈடுபட அவர்கள் குடும்பத்தார்களை தூண்டி இருக்கிறார்கள், முயற்சி செய்திருக்கிறார்கள். அதே போன்று பெருமானார் அவர்கள் ரமலானுடைய மாதத்தில் மிக வேகமாக வீசக்கூடிய காற்றை விட தான தர்மங்கள் அதிகமாக செய்வார்கள் என்பதெல்லாம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, இந்த காடியை இடையூறாக போட்டதுனால எவ்வளவு நம்மளுடைய சிந்தனைகள் செதறுது பாருங்க. ஒரு ஆள் செய்யக்கூடிய தவறுகள். தயவு செய்து காடிகளை பள்ளியினுடைய கேட்டுக்கு முன்பாக, அதே போன்று இந்த பக்கத்துல போம்பா அவங்களுடைய கேட்டுக்கு முன்பாக போடாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு தூரமாக போடுங்க. நமக்கு பக்கத்துல அவங்க போம்பா கொடுத்து உதவுனாங்க காடிகள் போடுவதற்கு. நம்ம அவங்க சொன்ன விதிகளை நம்ம சரியான முறையில கடைபிடிக்காததுனால யாருக்கும் இல்லைன்னு சொல்லி இழுத்து மூடிட்டாங்க. இப்ப யாருமே அங்க என்ன செய்ய முடியாது, போட முடியாது. பல தடவை நம்ம அறிவிப்பு செய்தோம், காடிகளை போடும்போது சரியான முறையில போடுங்க, அவங்களுக்கு இடைஞ்சல் பண்ணாதீங்க. ஏன்னா அவங்க எந்த நேரத்தில் வெளியாகுவாங்கிறது தெரியாது, அவசரத்தில் வெளியாகக்கூடியவர்கள். அப்ப அவங்க பல முறை நம்மகிட்ட சொல்லி சொல்லி பார்த்தாங்க, நம்ம சரியான முறையில நடந்துக்கல, அவங்க யாருக்கும் இல்லை இழுத்து மூடிட்டாங்க. சரி, அது நமக்கு பிரச்சனை இல்லை, அல்லாஹ்வுக்கு நமக்கு வேற வேற இடங்கள்லாம் இருக்குது. ஆனா எந்த காரணத்தை பொறுத்தும் எவ்வளவு வேகமாக வந்தாலும் உங்களுடைய காடிகளை அடுத்தவர்களுக்கு இடையூறு இல்லாம நம்ம போடுற இடம் சரியான இடமாங்கிறத பாருங்க. இப்ப கொஞ்சம் ஒரு ஆள் தவறு பண்ணதுனால தொழுகையில இடையில அறிவிப்பு செய்யுங்கிறாங்க. இப்ப அதனால நம்ம செய்தோம்னா நமக்கு எவ்வளவு இடைஞ்சல், நம்ம எத்தனை பேருடைய சிந்தனைகள் தவறுது. இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய நாட்கள்ல நம்ம அதை கவனத்தில் வச்சுக்குவோம். பள்ளிவாசலுடைய கேட்டுக்கு முன்பாகவும் போடாதீங்க, பக்கத்துல உள்ள அந்த பொம்பாவுடைய கேட்டு முன்னாடியும் போடாதீங்க. இப்ப ரமலானுடைய மாதத்தில பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனி கவனம் செலுத்தி இருக்கிறார்கள். தன் குடும்பத்தார்களை அமல்கள் செய்யும்படி அவர்கள் ஆர்வமூட்டி இருக்கிறார்கள். தாங்களும் அதிகமாக இபாதத்திலே ஈடுபட்டு இருக்கிறார்கள்.
தான தர்மங்கள் வேகமாக வீசக்கூடிய காற்றை விட அதிகம் கொடுத்திருக்கிறார்கள். அதே போன்று அல்லாஹ் நமக்கும் இந்த ரமலானை தந்தான். நாமும் பல்வேறு விதமான முயற்சிகளில் ஈடுபடுகிறோம். நன்மைகளை அடைய வேண்டும், அல்லாஹ்வின் ரஹமத்தை அடைய வேண்டும், மக்ஃபிரத்தை அடைய வேண்டும், நரகத்திலிருந்து பாதுகாப்பு பெற்று சொர்க்கத்தை அடைய வேண்டும் என்பதற்கு ஏராளமான நன்மைகளில் நாம் பங்கு கொள்கிறோம், முயற்சியில் ஈடுபடுகிறோம். அதுவெல்லாம் உண்மை. அல்லாஹு தஆலா நம்மளுடைய எல்லா முயற்சிகளையும் அல்லாஹ் கபூல் செய்வானாக. ஆனால் இந்த அமல்களை மூலமாக நாளை மறுமையில் அல்லாஹ்வினிடத்திலே நன்மைகளை நாம் பெற வேண்டும். அதுதான் நம்மளுடைய நோக்கம். நாம் செய்யக்கூடிய அமல்கள் மூலமாக நாளை மறுமையில் அல்லாஹ்வினிடத்திலே நன்மைகளை பெற வேண்டும். எல்லா அமல்களும் செய்து நன்மைகளை நம்ம அடையலன்னு சொன்னா நம்மளை விட நஷ்டவாளிகள் யாரும் இல்லை. அப்ப அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு அங்கீகரிக்கப்படுவதற்கு அடிப்படையாக இருப்பது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னமல் அஅமாலு பில் ஹவாதீம், இன்னமல் அஅமாலு பின் நிய்யாத். உங்களுடைய அமல்களுக்கு நன்மைகள் தரப்படுவது நிய்யத்தை கொண்டுதான். இப்ப பள்ளியில நம்மளுடைய நோன்பு திறக்கிற நிகழ்ச்சி இருக்குது, சஹர் ஏற்பாடு இருக்குது, தராவிக்கு பிறகு தொழக்கூடியவர்களை கண்ணியப்படுத்தணுங்கிற உணவு கொடுக்கிற ஏற்பாடு இருக்குது. அல்லாஹ்வுடைய கிருபையில நம்மளுடைய ஜமாத்தார்கள் அதிகமாக பங்கெடுத்திருக்கிறார்கள். அல்லாஹ் அவங்களுடைய ஆயுள்ல பரக்கத் செய்யணும், அவங்களுடைய தேவைகளை அல்லாஹ் நிறைவேற்றி கொடுக்கணும். நன்மைகளை நாடி அவர்கள் ஆர்வத்தோடு ஈடுபடுகிறார்கள். நோன்பு திறக்கிறது மட்டும் கிட்டத்தட்ட 300 பேர் நம்ம பள்ளியில நோன்பு திறக்கிறாங்க. அதே மாதிரி சஹருடைய இதுல 250 பேருந்து 300 பேர் சஹருடைய உணவு கொடுக்கப்படுது. பெரிய ஏற்பாடு. அது காலையில எழுந்திரித்து அவர்களுக்கு தயாரிப்பு செய்து கொடுக்கப்படுதுன்னா அல்லாஹ் அந்த பணி செய்வர்களுக்கு சிறந்த கூலிகள் கொடுக்கணும், சமைக்கக்கூடிய அவருக்கு அல்லாஹ் சிறந்த கூலிகளை கொடுக்கணும். அப்பேற்பட்ட ஒரு ஏற்பாடு. இது எல்லாமே நம்மளுடைய ஜமாத்தார்களுடைய பங்களிப்பு. ஆனா இந்த பங்களிப்பு மட்டும் நோக்கம் அல்ல, இதன் மூலமாக நாளை மறுமையில் உயர்ந்த அந்தஸ்து அல்லாஹ்ட்ட அடையணும். அதுதான் நம்மளுடைய நோக்கம். அப்ப இவ்வளவு இபாதத்துகள் அமல்கள் நம்ம செய்யறோம் சொன்னா அந்த அமலை பாதுகாக்கணும். எப்படி பாதுகாக்கிறது? நீயத்தின் மூலமாக பாதுகாக்கணும். நீயத்துல ஒரு சின்ன ஒரு மாற்றம், ஒரு கோளாறு வந்துடுச்சுன்னா நம்ம செய்யக்கூடிய அமல்கள் எல்லாம் வீணாயிடும். எவ்வளவு பெரிய அமலாக இருந்தாலும் சரி, அது எவ்வளவு பெரிய நஷ்டத்தை தேடித்தரும் என்று குர்ஆன் ஏராளமான சரித்திரங்களை நமக்கு சொல்லித் தருகிறது. ஆக அன்பானவர்களே, அமல்கள் செய்யறது பெரிதல்ல, நம்மளுடைய எண்ணங்கள் சரியாக இருக்கணும். ஆகா நம்ம நிறைய செய்துட்டோம், நம்மள மாதிரி யாரும் செய்யலன்னு நினைச்சீங்க, அந்த இபாதத் போயிடும். அதிகம் அதிகம் நன்மைகள் செய்து குறைவாக செய்திருக்கிறோம்ங்கிற கவலை நமக்கு இருக்கணும். ஆஹா யா அல்லாஹ், நீ கொடுத்த நியமத்துகள் ஏராளம், ஆனா நான் செய்த வணக்கங்கள் ரொம்ப ரொம்ப குறைவு. இன்னும் வரக்கூடிய காலங்களில் அதிகம் அதிகம் செய்யக்கூடிய பாக்கியத்தை தா என்று அல்லாஹ்ட்ட மீண்டும் மீண்டும் கேட்கும் பொழுதுதான் நன்மைகள் செய்யற பாக்கியத்தை அல்லாஹ் மீண்டும் மீண்டும் தருவான். அவரை பாருங்க, அவருக்கு வசதி வாய்ப்பு இருக்குது, அவரை செய்யற, அவர்லாம் செய்யல, இவரை பாருங்க இவரு செய்யல. நம்ம அப்படி பேசவே கூடாது. நம்ம அல்லாஹ்வுக்கு மேலும் மேலும் சுக்ரியா செய்யணும். அந்த மாதிரி ஆட்களை அல்லாஹ் நம்மள்ட்ட காட்டினான்னு வைங்க, அல்லது யாராவது ஒருத்தவங்க சொல்றாங்கன்னு வைங்க, இந்த பாருங்க நல்ல வசதி வாய்ப்பு உள்ளவங்க, இவங்கெல்லாம் எப்படி இருக்காங்க பாருங்க அப்படின்னு சொன்னாண்டா அல்ஹம்துலில்லாஹ் யா அல்லாஹ் எனக்கு நீ இந்த பாக்கியத்தை கொடுத்துருக்கிறேன்னு சொல்லி அல்லாஹ்வை நெருங்கணுமே தவிர, அதை விட்டுட்டு ஆமாங்க அவர் அப்படித்தாங்க, அவர்லாம் சம்பாதிச்சு என்னங்க செய்ய போறாரு அப்படிலாம் நம்ம பேசக்கூடாது. பேசுறதுக்கான ஷைத்தான் தூண்டி நம்மகிட்ட கொண்டு வருவான். ஏன்னா நம்ம அமலை நம்மகிட்ட புடுங்கணும்ல, நம்மகிட்ட இருந்து நன்மைகளை புடுங்கணும்னா இது போன்று பேச வைக்கிறது அவனுடைய வேலை. வருவாங்க, உண்மையாக இருக்கும், சிலர்கள் விளங்கி இருக்க மாட்டாங்க, அவர்கள் ஈடுபட்டு இருக்க மாட்டார்கள். அப்போ அவங்ககிட்ட சரியான முறையில செய்திகள் போய் சேர்ந்து இருக்காது, அதனால அவங்க பங்கெடுப்புகள் எதுவுமே இல்லாம இருந்திருக்கும். நம்ம அப்படிதான் நம்ம நினைக்கணுமே ஒழிய, வசதி வாய்ப்புகள்லாம் இருந்து இந்த மாதிரி இருக்காங்களே அப்படின்னு நம்ம நினைச்சிட்டோம், நம்மளுடைய அமல்கள் போயிடும். அதனால நம்ம எவ்வளவு அமல்கள் செய்தாலும் அது குறைவாகவே நினைக்கணும். அல்லாஹ்வே எனக்கு மீண்டும் மீண்டும் எனக்கு இந்த வாய்ப்பை கொடு, அதிகமாக நன்மை செய்யறத வாக்கியத்தை கொடு, என்னுடைய அமலை நீ கபூல் செய் அப்படின்னு ரப்ப நம்ம நெருங்கணும். ஹதீஸ் ஷரீஃப்ல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாளை அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை பத்தி பல உதாரணங்கள் சொல்லி இருக்கிறாங்க. அதுல ஒரு சொல்றாங்க, மிகப்பெரிய செல்வந்தர் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்திற்கு முன்னால் கொண்டு வரப்படுவார். அப்ப அல்லாஹ் கேட்பான், எப்பா நீ உலகத்துல வாழுகிற காலத்தில் ஏராளமான பாக்கியங்களை நான் கொடுத்திருந்தேனே, நீ என்னப்பா செய்த
அப்படின்னு அல்லாஹ் கேட்பான். கேட்கும் பொழுது அந்த மனிதர், அந்த செல்வந்தர் சொல்வார், யா அல்லாஹ், உண்மை, நீ ஏராளமான பாக்கியங்களை தந்தாய். நான் பள்ளிவாசலை கட்டினேன், நோன்பாடிகளுக்கு நோன்பு திறப்பதற்கு ஏற்பாடுகள் செய்து கொடுத்தேன், ஏழை எளியவர்களுக்கு தான தர்மங்கள் அள்ளி கொடுத்தேன். இந்த இஸ்லாம் என்ற உன்னதமான மார்க்கம் வளர்வதற்கு எவ்வளவு தேவைகளோ என்னுடைய காசு பணங்களை செலவு செய்தேன் என்று ஒன்றல்ல இரண்டல்ல இவர் செய்த நன்மைகளை அடித்துக் கொண்டே இருப்பார். இது எல்லாம் கேட்டு முடித்த பிறகு அல்லாஹ் சொல்வானா, கதப்த, நீ பொய் சொல்கிறாய். அல்லாஹ் என்ன சொல்வானா, நீ பொய் சொல்கிறாய். நீ எனக்காக வேண்டி நீ பள்ளிவாசலை கட்டவில்லை, எனக்காக வேண்டி நீ நோன்பு திறப்பதற்கு உணவளிக்கவில்லை, எனக்காக வேண்டி ஏழை எளியவர்களுக்கு தான தர்மம் செய்யவில்லை. மிகப்பெரிய நீ செல்வந்தர், வசதி வாய்ப்புடையவர் என்று மக்கள் எல்லாம் புகழ வேண்டும் என்பதற்காக வேண்டி நீ செய்தாய். அது உலகத்திலேயே உனக்கு சொல்லப்பட்டு விட்டது. நீ மிகப்பெரிய செல்வந்தர், கொடை வள்ளல் என்றெல்லாம் உன்னை புகழ்ந்தார்கள். அது உலகத்திலேயே முடிந்து விட்டது. இன்று நீ செய்த நன்மைகளுக்கு நீ செய்த அமல்களுக்கு எந்த நன்மையும் இல்லை, நரகத்தை தவிர என்று இவர் நரகத்தில் இழுத்து தள்ளப்படுவார். எவ்வளவு பெரிய கை செய்யலாம். எல்லா வசதி வாய்ப்புகளை பெற்று நன்மையான அமல்கள் எதிலேயுமே ஈடுபடாமல் ஒருவர் நரகத்திற்கு செல்கிறார் என்று சொன்னால் அது ஒரு கவலைப்பட வேண்டிய விஷயம் அல்ல. அவர் அடைந்திருந்தார், அவர் நன்மை செய்யவில்லை, அவர் நரகவாதி ஆகிவிட்டார். ஆனா எல்லா பாக்கியங்களும் கிடைத்து நல்ல அமல்களும் செய்து அவர் நஷ்டமடைகிறார் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய வருத்தத்திற்கான விஷயம். அன்பானவர்களே, ரொம்ப நம்ம அமல்கள்ல கவனம் செலுத்தணும். நம்முடைய உள்ளங்களை பாதுகாக்கணும், எண்ணங்களை பாதுகாக்கணும். தற்பெருமை என்ற ஒரு சின்ன ஒரு ஊசி அளவு நம்முடைய உள்ளத்துல போடுவான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யாருடைய உள்ளத்திலே கடுகளவு பெருமை இருக்குமோ அவன் சொர்க்கத்திற்கு உள்ளே நுழைய மாட்டான். நம்மளுடைய அமல்களை முன்வைத்தே ஷைத்தான் நம்மிடம் விளையாடுவான். நீ மிகப்பெரிய அமல் செய்து விட்டாய், எவ்வளவு பெரிய பாக்கியம் என்று நம்மளையே பெரிதாக காட்டுவான். அந்த போர் சிந்தனைகள் வரும்போதெல்லாம் அஸ்தக்ஃபிருல்லாஹ், அஸ்தக்ஃபிருல்லாஹ், அல்லாஹ் என்ன நீ பாதுகாத்துரு, நான் அப்படி ஒண்ணு நான் செய்யல, நான் செய்த அமல் மிக குறைவு அப்படின்னு நம்மளுடைய அமல்களை குறைவாக நினைக்க வேண்டுமே ஒழிய பெருசாக நம்ம நினைச்சோம்னா இஹ்லாஸ் என்ற தூய்மையில் இருந்து நாம் தூரமாக்கப்பட்டு விடுவோம். அல்லாஹ் அதை தான் சொல்றான், மன் அஸ்லம வஜ்ஹஹு லில்லாஹி வஹுவ முஹ்சின். நல்ல அமல்கள் செய்கிற போது முழுக்க அல்லாஹ்விடம் தன்னை ஒப்படைத்து என்று சொன்னால் செய்யக்கூடிய ஒவ்வொரு அமலுக்கும் இதற்கான பகரம் என் ரப்பு தான் எனக்கு தரணும். நான் வேற யார்கிட்ட எதிர்பார்க்கல. அவன் புகழ்றான், புகழல்ல, ஜஸாக்கல்லா சொல்றான், சொல்லல்ல, அது எனக்கு தேவையே இல்லை. எனக்கு தேவை என் ரப்பு எனக்கு தரணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு ஒருவன் செய்யக்கூடிய நல்ல காரியங்களுக்கு அல்லாஹ் சொல்றான், அவனுக்கான கூடி அவனுடைய ரப்பிடத்தில் இருக்கிறது. சொல்லிட்டு சொல்றான் அல்லாஹ், வலா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன். வாழும் காலத்தில் அவர்களுக்கு எந்த பயமும் கிடையாது. அப்படி ஆயிருமோ, இப்படி ஆயிருமோ, தொழில் போயிருமோ, கூடிருமோ, குறைஞ்சிருமோ, எதை பத்தியும் அவர் கவலைப்பட மாட்டார். இந்த நிலை அல்லாஹ் தருகிறான். முழுக்க முழுக்க அல்லாஹ்வை சார்ந்து நாம் ஓடுவதால் வியாபாரத்தை பற்றியோ, பிள்ளைகளை பற்றியோ, குடும்பத்தை பற்றியோ எந்த பயமும் இருக்காது. வலா ஹும் யஹ்ஸனூன். எதிர்காலத்தை பற்றி, இது நிலைத்திருக்குமா, நமக்கு ஏதாவது நோய் வந்துருமா, நம்ம யார்கிட்டயாவது நம்ம மாட்டிடுவோமா, நம்ம பிள்ளைகள் தவறான வழியில போயிருவோமா அப்படிங்கிற பயம் உலகத்தில், அந்த கவலை உலகத்தில் இருக்காது. நாளை மறுமையில சொர்க்கத்திற்கு உள்ள நுழையும் பொழுதும் அவர் சந்தோஷமாக எந்த விதமான கவலைகள் இல்லாமல் நுழைவார் என்று குர்ஆன் சொல்கிறது. ஆக அன்பானவர்களே, அதிகமான இபாதத் செய்யக்கூடிய இந்த காலகட்டங்களில நம்மளுடைய வணக்கங்களை நம்ம ரொம்ப பாதுகாக்கணும். பாதுகாக்கிறதுனா நோன்பு நோக்கிறோம் சொன்னா வெறுமன உண்ணாமல் குடிக்காமல் உறவு கொள்ளாமல் இருப்பது மட்டும் நோன்பல்ல. நம்மளுடைய காதுகளை பாதுகாக்கணும், கண்களை பாதுகாக்கணும், உறுப்புகளை பாதுகாக்கணும். அதிகமான நேரங்கள் இபாதத்துல நம்ம என்ன செய்யணும், ஈடுபடணும். எவ்வளவு வணக்கங்கள் செய்தாலும் ரப்பே இது மிக குறைவு அப்படின்னு அல்லாஹ்விடத்துல சரணாகதி அடையணும். அந்த மாதிரி சிந்தனைகள் நம்மகிட்ட இருந்துச்சுன்னு சொன்னா நிச்சயமாக நம்ம வெற்றி அடைஞ்சிடும். அதே மாதிரி இரண்டாவது இன்னொரு மனிதர், மிகப்பெரிய ஒரு ஆலிம் அழைத்து வரப்படுவார் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில். அல்லாஹ் கேட்பான், உனக்கு மிகப்பெரிய கல்வி ஞானத்தை நான் கொடுத்திருந்தேனே, நீ என்ன செய்தாய்? யா அல்லாஹ்,
நான் உன்னுடைய அருள்மறை அல் குர்ஆனை மிக அழகாக ஓதி காட்டினேன், அற்புதமாக நான் பயான் செய்தேன், மக்கள் எல்லாம் என்னுடைய பயானுக்கு மிகப்பெரிய ஆதரவு தந்தார்கள் என்றெல்லாம் அவர் தன்னை புகழ்வார். அல்லாஹ் சொல்வான், நீ பொய் சொல்கிறாய், நீ ஓதியது, நீ பயான் செய்தது, நீ எல்லாம் கற்றுக் கொடுத்தது எல்லாமே உன்னை மிகப்பெரிய ஆலிம், மக்கள் எல்லாம் புகழ வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் நீ செய்தாய், எனக்காக வேண்டி நீ எதையும் செய்யவில்லை என்று அந்த ஆலிமும் நரகத்தில் இருந்து தள்ளப்படுவார். அதே போன்று மிகப்பெரிய முஜாஹித், போரில் ஈடுபட்டு தன் உயிரை கொடுத்தவர், அர்ப்பணித்தவர், அல்லாஹ்வுக்காகவே உயிர் நீத்தவர், அவர் அழைத்து வரப்படுவார். அவரிடத்திலே அல்லாஹ் கேட்பான், யா அல்லாஹ், இந்த உடல் உனக்காக, இந்த உயிர் உனக்காக, எல்லாம் உனக்காக கொடுத்துதான் நான் வந்தேன். அல்லாஹ் சொல்வான், நீ பொய் சொல்கிறாய், நீ போரிட்டது எல்லாமே உன்னை மிகப்பெரிய வீரன் என்று மக்கள் புகழ வேண்டும் என்பதற்காக, நீ நரகத்திற்கு போ என்று நரகத்திற்கு அழைத்து செல்லப்படுவார். அன்பானவர்களே, சொல்லக்கூடிய செய்தி என்னன்னா, அமல்கள் செய்வது பெரிதல்ல, நாம் அதை அல்லாஹ்கிட்ட பாதுகாக்க வேண்டும், பாதுகாக்க வேண்டும். நம்மளுடைய சிந்தனைகள் மூலமாக, எண்ணங்கள் மூலமாக நாம் பாதுகாக்க வேண்டும். அடுத்தவர்களை தவறாக நினைப்பதை விட்டு அமல்களை பாதுகாக்க வேண்டும். நம் அமலை விட அடுத்தவர்களுடைய அமலை தாழ்வாக கருதுவது, தன்னை விட அடுத்தவர்களை தாழ்வாக கருதுவது, இது எல்லாமே நம்மளுடைய அமல்களை நம்ம அறியாமலேயே அழித்துவிடும். இது போன்ற நிலையிலிருந்து நாம் பாதுகாக்க வேண்டும் என்பதைத்தான் அல்லாஹ் தஆலா இன்றைய ஓதிய வசனத்திலே சொல்கிறான். மன் அஸ்லம வஜ்ஹஹு லில்லாஹி வ ஹுவ முஹ்சின் ஃபலஹு அஜ்ருஹு இன்த ரப்பிஹி வலா கௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன். யார் முழுக்க முழுக்க அல்லாஹ்விடமே அதனுடைய பிரதிபலிப்பை எதிர்பார்த்து நன்மையான காரியங்களில் ஈடுபடுவாரோ அதற்கான கூலி நிச்சயமாக அல்லாஹ்விடத்தில் இருக்கிறது. உலகத்திலே அவர் நிம்மதியாக சந்தோஷமாக வாழ்வார் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். வல்ல ரஹ்மான் நமது வாழ்க்கையில் இது போன்ற உபதேசங்களை முழுமையாக எடுத்து நடந்து அல்லாஹ்விடத்திலேயே அதற்கான கூலியையும் நன்மைகளையும் பெற்று வாழும் காலமெல்லாம் எந்த விதமான யாருக்கும் எதற்கும் பயப்படாமல் சந்தோஷமாக மகிழ்ச்சிகரமாம் கவலை இல்லாத ஒரு வாழ்வை அல்லாஹ் நமக்கு தந்திருள்வானாக. முழுமையான ரமலானுடைய மாதத்திலே அமல் செய்யும் பாக்கியத்தை தந்திருள்வானாக. நாம் செய்யக்கூடிய அமல்களில் சிறிய பெரிய குறைகள் இருப்பின் அல்லாஹ் தனது தனிப்பெரும் கருணையினால் அதை முழுமையாக ஏற்றுக்கொண்டு அதற்கான நன்மைகளை துன்யாவிலும் ஆகிரத்திலும் நிரப்பமாக தந்திருள்வானாக. நம்முடைய ஹலாலான நாட்டங்கள் அனைத்தையும் அல்லாஹ் நிறைவு செய்து தருவானாக. கொடிய நோய்கள், ஆபத்துகள், பலா முசீபத்துகள், திடீர் மரணங்கள், மருத்துவமனை கஷ்டங்கள், சிரமங்கள், செலவுகளிலிருந்து அல்லாஹ் நம்மையும் நம்மளுடைய சந்ததிகள், மனைவி மக்கள் எல்லோரையும் காத்தருள்வானாக. வாஹிரு தஅவானானில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா ரசூலிக சய்யிதினா வ நபியினா மௌலானா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா வ கினா அஸாபன் நார். وصلي يا ربي على النبي محمد وعلى آله وصحابه أجمعين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على سيدنا محمد يا رب صل عليه وسلم.